பற்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு உள்ளுறுப்புகளோடையும் சம்பந்தமானது. முன்னாடி இருக்கக்கூடிய 2 பல் பாத்தீங்க அப்படின்னம்னா, சிறுநீரகத்தோட சம்பந்தமானது. உள்ள இருக்கக்கூடிய பற்கள் பாத்தீங்கன்னா, அந்த லாஸ்ட்ல இருக்கிறது வந்து பெருங்குடலோட சம்பந்தமானது. அதுக்கடுத்து இருக்கக்கூடியது மண்ணீரலோட சம்பந்தமானது, ஸ்டொமக்கோட சம்பந்தமானது. சோ ஒவ்வொரு பற்களுக்கும் உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து பல்லுல பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா அந்த பற்களுக்கும் தான் அந்த ஆசிட் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. எல்லா பற்களுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம பல் விளக்குறோம். எல்லா பற்களுக்கும் தான் நம்ம பிரஷ் பண்றோம். ஆனா ஏன் பர்ட்டிகுலர் சில பற்களுக்கு மட்டும் அந்த தொந்தரவு அது அந்த கிருமி ஏன் அந்த பல்லுல மட்டும் போய் தாக்குது? அந்த பற்களுக்கும் அந்த உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த உள்ள இருக்கிற உறுப்பு எது டிஸ்டர்ப் ஆகுதோ, இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய கிட்னி டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா, இந்த முன்னாடி இருக்கிற 2 பல்லுல ஏதாவது ஒரு சைன் தெரியும். மேபி கருப்படிக்கலாம், அல்லது கோடு விடுகலாம், அல்லது புள்ளிகள் ஒரு புள்ளிகள் உருவாகலாம், அல்லது வீங்கி கம்ஸ் வந்து அந்த இடத்துல வீங்கி போய் அந்த தொந்தரவாகலாம். சோ இது வந்து பல்லோட பிரச்சனை அல்ல. நான் இங்க ஆணித்தரமா சொல்ல விரும்புறது வந்து இதுதான். பற்கள்ல பிரச்சனை வருதுன்னா, அந்த பற்கள்ல வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. அது வந்து வெளிப்படுதே ஒழிய, இட் இஸ் நாட் தி ஒரிஜினல் ரூட் காஸ். அதோட ஒரிஜினல் ரூட் காஸ் பாத்தீங்கன்னா, நம்ம நெறைய பேர் நெனச்சுக்கிறோம், நம்ம ப்ராப்பரா பல்லு விளக்கல, அல்லது அந்த பல்லு அந்த இடுக்குல போயி ஏதாவது ஒரு சிக்கிடுச்சு, அதாவது நம்மளுக்கு மேபி பல் சந்துகள்ல போயிட்டு, நம்ம சாப்பிட்ட உணவுகள்ல வந்து ஏதாவது ஒண்ணு போய் சிக்கிடுச்சு, அதனால எனக்கு இந்த தொந்தரவு வருது அப்படின்னு நெனச்சுட்டு நெறைய பேரு பற்கள சுத்தம் பண்றதுக்கு, கார்கிலிங் பண்றதுக்கு, ஆர் ரின்சிங் அந்த மாரி நெறைய விஷயம் கட்டாயமா அதுவும் தேவை. நம்ம பற்கள வந்து சரியா பராமரிக்கணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது சரியா பண்ணணும். அதோட லாங் டைமா ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால வந்து நம்மளுக்கு இஷ்யூஸ் வருது அப்படின்னம்னா, கட்டாயமா அந்த உறுப்பு எந்த உறுப்புன்னு பார்த்து, நம்ம அதுக்குரிய வாழ்வியல் முறைய சரிப்படுத்தணும். பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6, 7ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம்.